ஓம் அகத்தீசாய நம. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, திருக்குறளில் அருளுடைமை அப்படின்ற தலைப்பில் 4வது திருக்குறள் மற்றும் அதற்குண்டான விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். மண்ணுயிர் ஓம்பி அருளால் வார்க்கு இல்லன்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. அதாவது இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிர்களை காப்பாற்றி அருள் வழங்கி கொண்டே இருப்பவர்களுக்கு தம்முடைய உயிர் அஞ்சுவதற்கு காரணமாகிய தீவினைகள் எதுவுமே தோன்றாது அப்படின்றத சத்திய வார்த்தையாக இங்கே சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்கின்ற உயிர்களை காப்பாற்றி அதனோடு அருளையும் வழங்க வேண்டும். எல்லோருக்கும் அருள் மொழிகளை சொல்ல வேண்டும், அருளை பெருக்கித்தர முற்பட வேண்டும். அப்படி செய்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய உயிர் அஞ்சுவதற்கு காரணமாகிய தீவினைகள், எந்த தீவினைகளும் வரவே வராது அப்படின்னு சத்திய வாக்காக எடுத்துரைத்திருக்கின்றார். நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, போட்டி, பொறாமை, வஞ்சனை, மூவினை குற்றங்கள், சாப பாப தோஷ நிலைகள் என்னென்னவோ சொல்லிக்கிறாங்க இல்லையா. அந்த எந்த விதமான தீவினை குற்றங்களால் எந்த விதமான அஞ்சுவதற்கு உண்டான நிலைகளும் ஒருவருக்கு வாராது. எப்பொழுது இந்த உலகத்தில் வாழுகின்ற உயிர்களை காப்பாற்றி அருளை அந்த உயிர்களுக்கு வழங்கி கொண்டே இருப்பவர்களுக்கு எந்த துன்பமும் வாராது, எந்த தீவினைகளும் தோன்றவே தோன்றாது அப்படின்றத சத்திய வாக்காக சொல்லுகிறார். நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார். ஓம் சிவாய அகத்தீசாய நம.